சிறு குழந்தைகள் நிறைய முறைகளில் என்ன பார்க்குறோன்னா, அவங்க பெட்டில் வந்து யூரின் போயிடுவாங்க, ராத்திரி போவாங்க, இல்லை பகலில் வந்து அடிக்கடி ஜட்டிலேயே யூரின் போயிடுறாங்க. இந்த பிரச்சனைகளோட நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைகளை கூட்டிகிட்டு வராங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஏன் குழந்தைங்களுக்கு வந்து இந்த யூரின் லீக்கேஜ் ஆகுது, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சாதாரணமாக நம்ம நிறைய குழந்தைகள் என்ன பார்க்குறோன்னா, அவங்களோட டாய்லெட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு வந்து யூரின் வரும்போது அதை அவங்க உணர்ந்து அவங்க கரெக்ட் டயத்தில் போய் டாய்லெட்டில் யூரின் போகிறாங்களா அப்படிங்கிற அந்த பழக்கத்துக்கு கொண்டு வரது தான் டாய்லெட் ட்ரைனிங். இது வந்து முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வீட்டில் இருந்தாங்க. ஸோ அந்த குழந்தை கூடயே இருந்து அந்த குழந்தைக்கு யூரின் வரும்போது அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள வந்து அந்த சரியான வழிமுறைக்கு கூட்டின்னு வர முடிஞ்சுது. இப்போ இருக்கிற நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா போத் அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. ஏதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறாங்க, இல்லை வேறு யாராவது குழந்தைய பார்த்துக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மற்ற ப்ரியாக்குபேஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஆல்சோ இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அவங்க எப்போ பார்த்தாலும் டிவியை பார்க்குறாங்க, கம்ப்யூட்டரை பார்க்குறாங்க, இல்லைனா அவங்க ஃபோனில் ஏதாவது கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும்போது இப்போ அவங்க சிறுநீர் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகிடுச்சு, நீர் பையில் ஃபுல்லாகிடுச்சுங்கும் போது நம்ம பாடிக்கு அது வந்து ஒரு சிக்னல் கொடுக்குது, நம்மளுக்கு இப்போ யூரின் போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குழந்தை அதை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமையில் இல்லாதனால நிறைய டைம்ஸ் வந்து அவங்க யூரின் வரும்போது டாய்லெட்டுக்கு போய் யூரின் போகாமல் அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு விளையாடிட்டு இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் அந்த யூரின் ரொம்ப அர்ஜென்ட்டாக வரும்போது கடைசி நிமிஷத்தில் தான் அவங்க டாய்லெட்டுக்கு ஓடி போய் யூரின் போகிறதுக்கு போகும்போது நிறைய டைம் லீக் ஆகிடுது. இல்லை அவங்க அந்த மாதிரி புறக்கணிச்சுட்டே இருக்கிறதுனால அந்த நீர்ப்பையோட பிஹேவியர் மாறி போயிடுது. அப்போது அவங்களுக்கு சென்சேஷன், யூரின் வருது எனக்கு இப்போ போகணும் அப்படிங்கிற ஒரு சென்சேஷனை நல்லா ஃபார்ம் ஆகாமல் அது வந்து லீட்ஸ் டு நிறைய டைம் ப்ராப்ளம்ஸ். இன்னொரு ப்ராப்ளம் நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, சராசரியாக குழந்தைகள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5-6 வாட்டியாவது ஒரு ஸ்கூல் கோயிங் சைல்டு ஒரு யூரின் போகணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் இருக்கிற டாய்லெட்ஸு அழுக்காக இருக்கும், ரொம்ப ஸ்மெல் வருது, டர்ட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க ஸ்கூலில் யூரின் போகாமல் இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யூரினை அடைக்கிறாங்க. இது மாதிரி பண்ணும்போது அந்த நீர்ப்பை வந்து ஓவர் ஸ்ட்ரெச் ஆகிடுது. அதுக்கப்புறம் அது ஒர்க் பண்ணும்போது அதுவால் ஃபுல்லாக யூரின் போக முடியாது. அந்த யூரின் வரக்கூடிய அர்ஜும் போது அவங்க யூரின் போகணும்னு நினச்சாலும் அந்த கீழே இருக்கிற தசைகள் அந்த யூரினை ஃப்ரீயாக வர விடாமல் அதை அழுத்தி பிடிச்சிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 6 வாட்டியாவது யூரின் போகணும். யூரின் வரும்போது என்ன சென்சேஷன் வருது நம்மளே வீட்டில் இருக்கும்போது பார்க்கலாம். இப்போ யூரின் வராப்பில் இருக்குன்னா, இல்லை கண்ணா இது யூரின் வருது, நீ இப்போ உடனே போயிட்டு வரணும், யூரின் ஃபுல்லாகும்போது இப்படி தான் இருக்கும், இது மாதிரி இருந்தால் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லி அவங்கள வளர்க்கணும். அதே மாதிரி ஸ்கூல்லையுமே ஒரு ஃபுல் டே ஸ்கூலுக்கு போகிற குழந்தை ஒரு நாளைக்கு 2 வாட்டியாவது ஸ்கூலில் யூரின் போகணும், அதாவது ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே ஒரு தடவையாவது யூரின் போயிட்டு வரணுங்கிற அந்த பழக்கத்தை நம்ம கூட்டின்னு வரணும். என் குழந்தைக்கு அந்த மாதிரி யூரினே வரதில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்போ அந்த குழந்தை போதியமான அளவு தண்ணி குடிக்கலை அப்படிங்கிறது தான் அர்த்தமாகும். ஸோ அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு தண்ணி கொடுத்து அனுப்புகிறோம், அந்த தண்ணி அவங்க குடிக்கிறாங்களா, அவங்க ஸ்கூலில் யூரின் போகிறாங்களா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி யூரின் பிரச்சனை இருக்கிற குழந்தைங்களுக்கு அதோடு சேர்ந்து மலச்சிக்கல் பிரச்சனையுமே நிறைய இருக்குது. ஏன்னா அவங்க போதியமான அளவு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், க்ரீன் வெஜிடபிள்ஸ், அதாவது கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், கேபேஜ், வெண்டைக்காய், கத்திரிக்காய், குக்கும்பர், என்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இல்லை கீரை, இதுகளை எல்லாம் ஒரு நாளைக்கு 2 கரண்டியாவது அவங்க சாப்பிடணும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ், டெய்லியே வந்து ஒரு ஃப்ரூட் சாப்பிட வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ மினிமம் இந்த மாதிரி ஒரு 2 போர்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் 1 போர்ஷன் ஆஃப் ஃப்ரூட்டாவது ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட நம்ம வந்து கொடுத்து அவங்கள வந்து அதெல்லாம் சாப்பிடக்கூடிய பழக்க வழக்கங்களை உண்டு பண்ண வேண்டியது அவசியம். அதோடு சேர்த்து ஹெல்த்தி ஹேபிட்ஸ், அதாவது அனாவசியமாக டீ, காஃபி, சாக்லேட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து பெப்சி, கோக்கெல்லாம் சாப்பிட்டு பழக்கப்படுத்தாமல் அவங்கள வந்து பாரம்பரிய உணவு வகைகளை கொடுத்து பழக்கப்படுத்திட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. அதே சமயம் அவங்களோட ஸ்கூலில் கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் கூட நிறைய இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு காமன் திங் வந்து இம்ப்ராப்பர் ட்ரைனிங், அதாவது நம்ம யூரினுக்கும் மோஷனுக்கும் ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்காது. செகண்ட் காமன் ரீசன் வந்து அதுகளுக்கு போதியமான அளவு தண்ணீர் குடிக்கிற பழக்கமும் அதே மாதிரி காய்கறி பழங்கள் சாப்பிடக்கூடிய பழக்கமும் இல்லாதது தான் மோஸ்ட் காமன் ரீசன்ஸ் ஃபார் யூரினரி ப்ராப்ளம்ஸ்.